வாழ்க வையகம் வளர்க வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். ஜூன் 7, 2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய நித்திய கடன். அதிகாலை எழுந்து நிதானமாக உடற்பயிற்சி, நிதானமாக காயகல்பம், நிதானமாக தவம் செய்வோம். இந்நாள் இனிய நாளாக. இன்றைய சாதகம் காலை மாலை 2 வேளையும் சாந்தி தவம். இன்றைய நற்சிந்தனை: அமைதியான இரத்த ஓட்டம், அமைதியான வெப்ப ஓட்டம், அமைதியான காற்றோட்டம், அமைதியான உயிரோட்டம், அமைதியான காந்த ஓட்டம், அமைதியான உடல் இயக்கம். இவ்வாறாக உடலும் உடல் சார்ந்த அனைத்து உறுப்புகளும் அமைதியாக இயங்கும்போது மட்டும்தான் மனம் அமைதி நிலைக்கு தன்மாற்றம் பெறும். உடல் வேகமாக செயல்படும் போது மனமும் அதற்கேற்றாற்போல வேகமாக இயங்கும். உடலை அமைதிப்படுத்தவே நிதானமான உடற்பயிற்சி, நிதானமான காயகல்பம், நிதானமான தவம் அனைத்தும் அமைத்து கொள்ளுமாறு அன்போடு கூறப்படுகிறது. இன்றைய தற்சோதனை: நிதானமான அசைவுகளுக்கு இடையே மனம் அமைதியாக இயங்கும். இவ்வாறாக மனம் பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா என்று நம்முடைய முயற்சிக்கும் பயிற்சிக்கும் தக்கவாறு மனதினுடைய கடைக்கோடி நிலைக்கு பயணம் செய்யும். மனதை இந்த கடைக்கோடி பகுதிக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மனிதரையும் சார்ந்ததாகும். இந்த செயலில் வெற்றி காண்பதற்காகவே இந்த மனித உருவத்திற்கு இறைநிலையே தன்மாற்றம் கொண்டது. இன்றைய பண்பு பயிற்சி: தன்னைத்தானே கண்காணித்து கொண்டு ஒவ்வொரு இயக்கங்களுக்கு இடையே இருக்கும் ஓய்வு நிலையை ஆராய்ச்சி செய்து நாள் தவறாது இந்த பயிற்சி முறையில் தன்னை விருப்பத்தோடு இணைத்து கொண்டு எவரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு இறை உணர்வு சாத்தியம். தன்னைத்தானே கண்காணித்து உள்ளுணர்வை உயர்த்தி கொள்வோம். இப்பண்பில் ஒவ்வொரு கணமும் உயர்வோம். குறிப்பு: அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, வருடப்பிறப்பு, கிரகண நாள், பிறந்த நாள் இருந்தாலோ காலை மாலை 2 வேளையும் பஞ்சபூத நவகிரக தவம் செய்யவும். இந்நித்திய கடனை கடைபிடிக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இப்பதிவு சமர்ப்பணம். நீங்கள் தெரிந்து கொண்ட தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இரவு உறங்குவதற்கு முன் சாந்தி தவம் கட்டாயம் செய்வோம். காலை எழுந்தவுடன் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று 3 முறை வாழ்த்துவோம். வாழ்வை நமதாக்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வளர்க வேதாத்திரியம், வாழ்க வளமுடன்.